நடுவு நில்லாதிவ்வுலகஞ் சாய்ந்து கெடுகின்ற தெம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னு இரன்றானே. இறைவனின் திருமணத்தின் போது அதை காணும் எண்ணத்தில் அனைத்து முனிவர்களும் யோகிகளும் திருக்கைலாயத்திற்கு வந்து சேர்ந்தனர். அதனால் அதுவரை சமமாக இருந்த வடநிலங்களும் தென்னிலங்களும் வலுவினால் ஒரு பக்கமாக சாய்ந்து வடநிலங்கள் தாழ்ந்தும் தென்னிலங்கள் உயர்ந்தும் காணப்பட்டன. உலகிற்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து தேவர்கள் இறைவனிடம் சென்று, பெருமானே, இப்படி உலகம் சமமில்லாமல் நிற்கின்றதே, இதை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டனர். சிவபெருமான் அகத்தியரை அழைத்து, நீ சென்று உயர்ந்து நிற்கும் தெற்கு நிலங்களின் மீது நில் என்று கட்டளையிட்டார். அகத்தியரும் தென்னாடு வந்து பொதிகை மலையில் நிற்க தெற்கு மாநிலங்கள் சமம் பெற்றது. உள்விளக்கம்: உடலும் உயிரும் சேர்ந்து பிறந்தபோது அது வளர வளர அதற்கு சிறிது சிறிதாக ஆசைகள், காமம், கோபம் என்று பல குணங்கள் சேரும்பொழுது உடலோடு இருக்கும் உயிர் சரிசம நிலை இல்லாமல் கெட்டு அழிய ஆரம்பிக்கின்றது. அப்போது உயிர் தமக்கு ஆபத்து, இறைவா என்னை காப்பாற்று என்று வணங்க, உடம்பில் உயிர் தங்குவதற்கும் உண்ணும் உணவு ஜெரிப்பதற்கும் அக்னியை வைத்திருக்கும் பேர் அருளாளன் சிவபெருமான் உடலில் உள்ள அக்னியை கொண்டு எப்போதும் அந்த அக்னி அழியாமல் இருக்க ஒளியை வைத்து அந்த அக்னியை வளர்த்து கொண்டே இருக்கின்றான். இந்த உடல் எப்போதும் அழியாமல் இருக்க ஒளியால் குண்டலினியில் உள்ள அக்னியை விரைவாக வளர்த்து தலையின் உச்சியில் கொண்டு சேர்த்தால் அழியாமல் வைத்திருக்கலாம் என்று அருளினார். Swayed dangerously from its epicenter in imbalance, aware of the impending peril, the Lord hailed. Agastya, being the most penitent, rushed to the earth's swerving side, and be seated there in the southern hills, its balance to redress. அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயஞ்செய் மேல்பால் அவனோடும் அங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொழிதானே. உள் ஒளி பெருக்கி அகப்பூஜை செய்யும் அகத்தியன் தன் உள் ஒளியை வளர்த்து தலையின் மேல் பகுதியில் பின்பக்கம் வடபக்கம் என எங்கும் பரவச் செய்ய ஒளி எங்கும் நிறைந்த எல்லா இடங்களிலும் வளம் பெறச் செய்தது. That was built by sage Agastya, unfailing at dawn, the holy man of the north, whence the primal fire was born. The radiant light energizes all. கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தஞ்செய்தான் என்று வானவர் வேண்ட கருத்துயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. இறைவன் அரக்கனை தன் வீரத்தால் அறக்கருணையால் அழித்த இடங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இவை வீரட்டானம் அல்லது அட்ட வீரட்ட தலம் எனப்படும். யாவன: திருவதிகை, திருக்கடவூர், திருக்கொருக்கை, வழுவூர், திருக்கோவலூர், திருப்பரியலூர், திருக்கண்டியூர், திருவிற்குடி என 8. கருத்துரை அந்தகனாவது அறிவிலே இருக்கிற பார்வையற்ற தன்மை, அறிவு கண் கொண்டு நோக்காமை, அறியாமை. இந்த கருத்து குருடனை போன்ற ஒரு அசுரன் அந்தகாசுரன். இவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான் என்று தேவர்கள் எல்லாம் சென்று ஈசனிடம் முறையிட, பெருமானும் தம் மூவிலை சூலத்தால் அசுரனை கொன்றான். இங்கே அறியாமை அசுரனாகவும் அதை அழிக்க வல்லது ஞானமாகிய சூலாயுதமாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரக்கன் அழிய இறைவன் அருள வேண்டும் என்பதை சுட்ட வானவர் வேண்ட என்ற கூறப்பட்டுள்ளது. அந்தகாசுரனை அழித்த தலம் திருக்கோவலூர். Antaka, the witless, with the boons divine, turmoiled all the worldly beings upon hearing the Eternal's wailing. The Supreme Lord vanquished Antaka with his Trinity.
கொலையிற் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கு இட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டும் என்றெண்ணி தலையை பறிந்திட்டுச் சந்தி செய்தானே. தாக்ஷாயிணியாக பிறந்த பார்வதி தேவியின் தந்தை தக்ஷன் ஒரு யாகம் செய்தான். அதற்கு முதல் பூஜை பெற ஈசனை அமைக்காது அவமதித்தான். இது கொலை குற்றம் போன்றது. எனவே சிவபெருமான் சினங்கொண்டு யாகம் நடக்கும் இடம் சென்று தக்ஷன் தலையை வெட்டி யாகத்தில் போட்டான். பிறகு பார்வதி தேவியும் மற்றவர்களும் வேண்ட அங்கிருந்த ஒரு ஆட்டின் தலையை தக்ஷன் உடலில் பொருத்தி இவன் சில காலம் இப்படியே இருக்கட்டும் என்று அருளி செய்தான். தான் என்ற ஆணவ தக்ஷன் ஒழிந்த தலம் திருப்பரியலூர். உட்கருத்து: உயிர்கள் தன் கர்மாக்களை தீர்க்க கர்மாக்கள் தீர்ந்ததும் இறைவனை சென்று அடைய காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உயிர்களுக்கு ஆணவம் தலைவன் போல் குடிகொண்டு தான் சொல்வதுதான் சரி, அடுத்தவர் சொல்வது சரியல்ல என்று தம் சொல்படி உயிர்களை ஆட்டிப்படைத்து கொண்டு இறைவனிடம் உயிர் சென்று அடையாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. உயிரானது இறைவனிடம், இறைவா, இந்த ஆணவத்திடம் இருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டிட இறைவனும் ஆணவம் என்ற தலைவனின் தலையை வெட்டி உயிர்களை ரட்சிக்கின்றான். ஆணவம் முற்றும் அழிந்தால் இறைவனை எளிதில் அடைந்து விடலாம். ஆனால் உயிர்கள் தமது கர்மாக்கள் தீர்ந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். எனவே உயிர்கள் கர்மாக்கள் தீரும் வரை நன்மை தீமை என எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணும் ஆட்டுத்தலை போன்ற எண்ணத்தை படைத்து உயிர்களுக்கு அருளினான். Out of abstinence did Prajapati err, out of compassion did Shiva punish him. Alas, do beings go the heady way of the senses, forgetting to be thankful to their Maker? எங்கும் பரந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாழ்வுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. எல்லா இடங்களிலும் பரவி அகன்று பரந்த இந்த பெரிய உலகத்தை தாங்குவதற்கும் எல்லா உலகங்களும் உயிர்களும் ஒடுக்குவதற்கும் இடமாக உள்ள சிவன் திருவடிகளை நினைத்து வணங்கும் தேவர்கள் கல்விச் செருக்கில் இருக்கும் பிரமனைக் கண்டு சினம் கொண்டனர். எனவே தேவர்கள் சினம் தணிய சிவன் பிரம்மனின் 5வது தலையை அறச் செய்தான். அத்தலையின் குருதியை திருமாலை ஏற்கச் செய்தான். To pacify the Eternal's anger on Ayan's headiness, Shiva plucked one of the 5 heads of Ayan and made Mal to take the blood. Thus did he quell the egoistic sense of Ayan.